அனைவருக்கும் வணக்கம். இப்ப ரேணுகா ஒரு விஷயத்துல ரொம்ப குதூகலமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம், அவங்க விஜயோட லேட் நைட் பீச்சுக்கு போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. விஜயும் ஓகேன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா, அதுல விஜய் ஏன் மறுக்க முடியாது அப்படின்னா, ரேணுகாவ ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளிய கூட்டு போணும். அப்ப எல்லாத்துலயுமே அவங்க அவங்களுக்கு மறுப்பு சொல்லிக்கிட்டு இருந்தா, அது வேற மாரி போயிரும் அப்படிங்கிறதுனால தான், அவரு சரின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா, அவங்களோட மனைவி தானே ரேணுகா விஜயோட மனைவி அப்படிங்கிறனால அவங்க உரிமையா கேட்கறாங்க. அதனால விஜய் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் ரொம்ப குதூகலமா மல்லிகிட்ட ஒரு ஆட்டத்த காட்டுறாங்க இந்த ரேணுகா. அப்ப நான் லேட் நைட் பீச் போறேன் அப்படிங்கிறது இவங்கட்ட மட்டும் இல்ல. நிஷா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அப்ப அதுக்கான காஸ்டியூம்ஸ் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு காண்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களோட ஆசை எப்படி இருக்குன்னா, இந்த அழக பார்த்து மயங்கி விழுந்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் மயங்கி விழுந்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அவரு மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்தாலும் சேருவாரு. அந்த அளவுக்கு தான் இவங்க ரேணுகாவோட நினைப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதுல அதுல அவங்க கற்பனை கனவு உலகத்துல பாருங்க. அதாவது நீ அந்த காலத்து சிம்ரன் மாரி இருக்க அப்படிங்கிறாங்க. நமக்கு இந்த சிம்ரன் அப்படின்னோனே அந்த வடிவேல் கோவை சர்லா காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. ஹாய் சிம்ரன் அப்படிம்பார்ல, அது மாரி விஜய் இங்க சொல்லுவாங்க. அது மாரி லவ் ப்ரப்போஸ் பண்ற மாரி அத விஜய் முட்டி போட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்தது. காமெடியாவும் தான் இருந்தது. ஏன்னா அதுல இவன் ரேணுகாவுக்கு எப்படி எப்படி சினிமாவை பார்த்துட்டு அந்த கற்பனை வருமோ தெரியல. அத மாரி அவங்க அழகா நினைச்சு பார்க்குறாங்க. ஆனா விஜய் உண்மையிலே அந்த மாரிலாம் ரேணுகாட்ட நடப்பாரா அப்படின்னா நீங்களே யோசித்து பாருங்க. கண்டிப்பா நடக்க மாட்டார். அவர் உருகுறது எல்லாமே மல்லிகிட்ட மல்லின்னு தான் உருகுறாரு. அப்பேற்பட்ட மனுஷன் எப்படி ரேணுகாட்ட இப்போ உருவாங்க. ஒருவேளை ஒரிஜினல் ரேணுகாவே இப்போ வந்தா கூட விஜய் அந்த மாரிலாம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் இப்போ மல்லி அப்படிங்கிற விஷயத்துல சொக்கி போய் இருக்கிறாரு. அவங்க மல்லிக்காக ஏதாவது பண்ணணும். மல்லி மேல அன்புங்கிறது அவருக்கு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது. அப்போ இந்த மாரி இருக்கும்போது எப்படி ரேணுகா கிட்ட போயிட்டு ஒரு ரொமான்ஸா பேசுறது, இல்ல ஒரு ப்ரப்போஸ் பண்றது அப்படிங்கிறது. அதனால ரேணுகாவோட ஆசைக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்போ இதில் மல்லி என்ன பண்ண போகிறாங்க, இவங்க லேட் நைட் பீச் போகணும் அப்படிங்கிற விஷயத்த அதை தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதாவது ஏன்னா இதை விடக்கூடாதுன்னு தான் மல்லி நினைக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே விஜய்கிட்ட இந்த ரேணுகா அதிகமாக நெருங்கிறத மல்லி விரும்பலை. ஏன்னா அது இந்த வீட்டுக்கே ஆபத்தாக தான் முடியும். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதையுமே தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்போ உடனடியாக இந்த ஒரு விஷயத்தையாவது தடுப்பாங்க மல்லி அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அதுக்கு என்ன பிளான் போட முடியும்? அதாவது ஏதாவது ஒரு ஜூஸில் என்னத்துலையோ ஒன்று கலந்து கொடுக்க வேண்டியதான். இல்லை அப்படின்னா வேறு யார் கதிரேசனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காட்சிகளை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ரேணுகாவை முடக்கி வச்சுட்டு அந்த லேட் நைட் பீச்சுக்கு விஜய் கூட யார் போவா, மல்லி தான் போவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இதில் ரேணுகா ரொம்ப ஆசையாக ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ நம்ம வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கோமோ அப்போ நமக்கு சில நேரங்களில் ஏமாற்றம் வரும். அப்போ அந்த ஏமாற்றம் அப்படி வரும்போது அங்கே தான் வலி அதிகமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நிறையா விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. நாளைக்கு இது நடந்துரும், இல்லை நாளைக்கு இதை அவங்க திருப்பி நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. அப்போ எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. அப்போ அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கல, நிறைவேறலை, நினச்ச மாதிரி நடக்கலைன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபமும் வரலாம். அதே நேரத்தில் அங்கே பெரிய ஏமாற்றமும் இருக்கலாம். அப்போ நம்ம அதை நினச்சி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ இங்கே ரேணுகாவுக்கு அதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அந்த ரேணுகாவுக்கு லேட் நைட் பீச் போகாமல் இருக்கிறதுக்கு மல்லி எந்த மாதிரியான விஷயத்த கையில் எடுக்க போகிறாங்க? ஒன்று மனோகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வேறு மாதிரியான திசை திருப்பலாம். இல்லை இதே வீட்டுக்குள்ளே மல்லி என்ன பிளான் பண்ணலாம்? ஒன்று அவங்களுக்கு ஏதாவது காலில் அடிபட்ட மாதிரியும், இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூஸ் மோஷன் போய் வெளியிலே போக முடியாத அளவுக்கு எதையாவது ஒன்று பண்ணி விடுவாங்க. ஒரு பாயசத்தில் ஒன்று என்னத்தையாவது ஒன்று கலந்து விட்டு பேதி ஆகிற மாதிரி ஒன்றை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேணுகா எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. அப்போ அதில் அவங்களோட கனவு அப்படிங்கிறது செஞ்சு போயிடுது. இப்போ இதில் விஜய் ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா மல்லியை சந்தேகப்பட்டோம் தேவையில்லாமல் அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் நிதானமாக. அது ஏன்னா அதில் அவர் ஃப்ரெண்டு அழகாக கேட்குறாரு, நீ கதிரேசன்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரித்த, மல்லிகிட்ட அந்த விஷயத்த கேட்டியா என்ன அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் பற்றின விஷயத்த ராஜிக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்தது யார் அப்படிங்கிறத கேட்டு விசாரித்தார். அப்போ ராஜி என்ன சொன்னாங்கன்னா, உன் அழகு பொண்டாட்டி மல்லி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தில் மல்லியை உடனே கோவப்படுறாரு. அப்போ இதை தான் தவிர்த்திருக்கலாம் விஜய். அப்போ கொஞ்சம் அதாவது கோபத்தில் சில நேரங்களில் நம்ம சில வார்த்தைகளை விடுவோம். அது எப்போவுமே நிற்காது. அது இன்னொருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கோபத்தில் சில முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, வார்த்தையும் விட்டுறக்கூடாது. அப்போ அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, அதை கடந்து போயிடலாம். அப்போ அதை செய்யாமல் விஜய் சும்மா கத்திட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் தன்னை உணர்ந்து
அத வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொன்னாங்களா? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. அப்ப அது வந்து நாகுக்கு பெரிய ஒரு சந்தேகத்த கிளப்புது. ஏன் வந்து விஜய் தம்பி நமக்கு இந்த மாரி ஒரு வார்த்தைய ஃபோன் பண்ணி சொன்னாங்க? அப்படிங்கிற மாரிலாம் மனோவரோட டிஸ்கஸ் பண்ணுதாங்க. அப்ப மல்லிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அங்க இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுதாங்க. அப்ப அந்த பிரச்சனைய எப்படி சார்ட் அவுட் பண்றது? அப்ப அந்த பிரச்சனையிலேருந்து மல்லிய எப்படி வெளிய கொண்டு வரது? அப்படிங்கிறத தான் யோசிக்கிறாங்க. அப்ப அதில தான் மனோகர் வந்து ஒரு உறுதிய குடுக்குறாரு மல்லிக்கு. "நீ எந்த விதத்திலயும் கவலைப்படாதம்மா. நாங்க உனக்கு பக்கபலமா இருப்போம்." அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய, தைரியத்த குடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப விஜய்க்கு வந்து தான் ஒரு தப்ப பண்ணிட்டோம். மல்லி மேல தேவையில்லாம ஒரு குற்றத்த வந்து சுமத்திட்டோம் அப்படின்னு ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. அதனால ரேணுகா லேட் நைட் போணும் அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து இப்ப மல்லிய தான் கூட்டு போவாங்க. ஏன்னா, மல்லிய ஒரு சின்ன காயப்படுத்தியிருக்கோம். அந்த காயத்துக்கு மருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு சமாதானமா வெளியில கூட்டு போறது, ஒரு அவுட்டிங் போறது அப்படிங்கிற விஷயத்த தான் விஜய் கையில எடுப்பாரு அப்படிங்கிறது தெரியுது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.